ஹலோ மக்களே, இன்றைக்கி என்னோடய ஊரில் வந்து உங்களுக்கு என்ன விஷயம் காட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னால் புதுக்காடு அந்த பக்கம் வந்திருக்கோம். இது புதுக்காடு. அந்த லைனுக்கு அங்கால வந்து பழைய காடு இருக்குது. ஏன் இந்த இடத்த வந்து புதுக்காடுன்னு சொல்கிறாங்க, ஏன் அதை வந்து பழைய காடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ற இன்னும் பலதரப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும். ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தோன்னா டிமலையில் புதுக்காடுன்னு சொல்கிற ஒரு மலைக்கு தான் வந்திருக்கோம். இதுக்கு முன்னுக்கு இந்த காடுக்கு பேர் என்னன்னு கேட்டால் 10ஆம் நம்பர்னு தான் சொல்லுவாங்க. ஏன் 10ஆம் நம்பர்னா இந்த மலைக்கு வந்து 7ஆம் நம்பர்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்தில் உள்ளது 6, 5 அப்படின்னு ஒவ்வொரு மலைகளுக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் படி தான் சொல்லுவாங்க. அங்கே இருக்க பெரிய காடு வந்து 13ஆம் நம்பர்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அதுக்கு 10ஆம் நம்பர்னு பேர் வந்துச்சுன்னா, முந்தி வந்து தேயிலைகள் வந்து நம்ம தாத்தா பாட்டி இருக்க காலங்களில் வந்து தேயிலைகளை வந்து விதை மூலமாக தான் விதைச்சிருந்தாங்க. இப்போ அந்த விதை வந்து குறிப்பிட்ட காலங்களுக்கு மட்டும்தான் தேயிலை வந்து நம்ம பயிர் செய்ய இயலும். அதனால இந்த புதுக்காட்டில் உள்ள பழைய தேயிலைகள் 10 ஹெக்டேர் இருந்திருக்குது. ஃபுல்லாக 10 ஹெக்டேர் அந்த தேயிலையெல்லாம் பிடுங்கிட்டு திருப்பி பட்கண்டு கொண்டு வந்து நட்டு அதுக்கு புதுசாக தான் என்சின்னு சொல்லுவாங்க இந்த காடை. இப்போ ஆஃபீஸர், இங்கே உள்ள ஆஃபீஸர் எல்லாம் 10ஆம் நம்பர் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. பொதுவாக எல்லோரும் இது என்சின்னு தான் சொல்லுவாங்க. இந்த தேயிலை கண்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாத்தளையில் வந்து நடுத்தோட்டம் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது. அங்கே இருந்தும் காலி பக்கம் இருந்தும் கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. இது எல்லாமே வந்து பட் பண்ணி தான் கொண்டாந்து வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இதில் வந்து பார்க்குறதுக்கு வந்து நிறைய லட்சக்கணக்கான மரங்கள் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதுதான் இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 தேயிலை மரங்கள் வந்து இதுக்குள்ளே வந்து இருக்குது. தேயிலைக்கு பேர் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த தேயிலை என்னென்ன வகை, தேயிலைகளில் நிறைய வகை இருக்குது. விபின்னு சொல்லுவாங்க, சைனான்னு சொல்லுவாங்க, 23, 24 அப்படின்னு நிறைய பேர் இருக்குது இந்த தேயிலைகளுக்கு. அப்படி வந்து இந்த மலைக்கு வந்து கொண்டாந்து வரப்பட்ட தேயிலை வகை வந்து பார்த்தோன்னா விபி 23, 24 அந்த மாதிரி வகையான தேயிலைகள் தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த தேயிலைகளில் குறிப்பாக பார்த்தோன்னா நிறைய தேயிலை கண்டு மட்டும்தான் இங்கே வச்சு அப்படி செய்வாங்கன்ட்டு இல்லை. பொதுவாக எல்லாம் பார்த்தோன்னா பாருங்கள், இங்கே முருகன் வச்சுருக்காங்க. அந்த முருகன் வந்து 10க்கு 10 அந்த டிஸ்டன்ஸில் தான் எல்லா முருகையுமே இருக்கும். முருகன் மட்டும் இல்லாமல் கிளிச்செடியான்னு சொல்லுவாங்க. இங்கே நாங்கள் பேச்சு வழக்கில் சொல்லுவோம், கிளிச்செடியான்னு சொல்லுவோம். அந்த ஒரு வகையான மரத்தையும் அந்த 10க்கு 10 ஆன கெப்பில் தான் நடுவாங்க. ஏன் முருங்கைச்செடி வைக்கிறது? முருங்கைச்செடி வைக்கிறாங்கன்னா தாவரங்கள் நிழலுக்காகவும், முருங்கைச்செடியும் கிளிச்செடியாகவும் நைதரசன் கொடுக்கும். இந்த தேயிலைக்கு நைதரசனும் அந்த சரியான உரம் அந்த கொடுக்குறதுனால தான் இது ரெண்டையும் வைப்பாங்க. இப்போ இந்த கண்டை பார்த்தோன்னு சொன்னால், இந்த கண்டை ஆரம்பத்தில் வந்து கண்டை எப்படி நடுவாங்கன்னா, இந்த குழி வந்து 2 அடி ஆழமும் 1.5 அடி அகலமும் இருக்கும். இந்த குழி வந்து அந்த குழியில் தான் இந்த கண்டை நடுவாங்க. இந்த காணை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே மட்டும் இருக்குது, ஃபுல்லாகவே வெட்டியிருக்காங்க. இந்த காணை எதுக்கு இடைக்கிட்ட ஒவ்வொரு தேயிலைக்கு கீழேயும் வெட்டுறாங்கன்னு கேட்டால், இந்த காணை வந்து எல்லாம் சொல்லுவாங்க நெத்திக்கான்னு சொல்லுவாங்க, மற்றது ரிவர்ஸ் கான்னு சொல்லுவாங்க. அந்த காணுக்கு இந்த காணில் என்னென்னா, அங்கேருந்து மழையால் வர தண்ணி வந்து இங்கே சேமித்து இருக்கிறதுக்காகவும், இந்த கண்டுக்கு போடுற உரம் வந்து மலைக்கு அடிச்சுட்டு வந்து இந்த இதில் வந்து சேமிச்சிருக்கும். இப்போ இந்த கண்ணில் ஒரு களையை இப்படி பிடுங்கினோன்னா அந்த களையை எடுத்து தூக்கி இதில் போட்டு வைப்பாங்க. இந்த காணில் போடுவாங்க, நேராக வரிசைக்கிட்டு போட்டு வைப்பாங்க. இப்போ இந்த களையிலேருந்து வர உரம் வந்து இந்த தேயிலைக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குங்கிறனால இந்த காணை வெட்டியிருக்காங்க. இந்த கான் வந்து மழை காலங்களில் தண்ணி சேமிக்கிறதுக்கும் உரங்களை சேமிக்கிறதுக்கும் இந்த காணை வந்து வெட்டி வச்சுருக்காங்க. ஏன்னு சொன்னால் இதுக்கு பேர் வெட்டி வேர்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா தேயிலை இருக்கத்தோட இடங்களில் எல்லாத்துலேயுமே இது வைப்பாங்க. இது எதுக்கு வைக்கிறதுன்னு சொன்னால், இப்போ இந்த தேயிலை வந்து இந்த திட்டுக்கு மேலே இருக்குது. அந்த திட்டில் உள்ள மண் வந்து இங்கே கல் இல்லாமல் இந்த மாதிரி வைப்பாங்க. நல்லா புடிமானம் இருக்குது. இது வந்து புடுங்கி கேள அது லேசுக்குள்ளே இந்த மண்ணை வந்து இதை பாருங்கள் எவ்வளோ வெட்டி வேர் வந்து இந்த மண்ணை இறுக்கி பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த மண்ணை பிடிச்சனால தான் இந்த கண்டு இங்கனக்கிலே இருக்குது. இந்த மண் இல்லாட்டி மலைக்கு கழுவி இந்த கண்டில் உள்ள வேர் வந்து இந்த கண்டு செத்துரும். அதுக்கு அந்த கண்டு சேஃப்டிக்காக தான் இந்த வெட்டி வேர் வைக்கிறாங்க. இந்த வெட்டி வேரில் ஒரு மருத்துவ இது இருக்கும். இந்த வெட்டி வேர் தான் நம்ம தலைக்கு ஏர் ஆயில் யூஸ் பண்ணக்கில அதில் உள்ள வேர்களை அந்த எண்ணெய்க்கு போடுவாங்க. நம்ம அம்மாமார்கள்லாம் ஊரில் செஞ்சு வைப்பாங்க. தேங்காய் எண்ணெயில் அந்த வெட்டி வேரை மட்டும் போட்டு தலைக்கு போடுவாங்க. இது வந்து தேயிலைக்கு மட்டும் யூஸ் இல்லாமல் மருத்துவத்துக்கு கொஞ்சம் யூஸ் ஆகுது இந்த வெட்டி வேர். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து இங்கே நைட்டில் வர விருந்தாளி ஒன்று தான். அது இங்கே இதுக்கு சொல்லுவாங்க அலுங்குன்னு இங்கிட்டு சொல்லுவாங்க. நம்ம பேர் என்னன்னு சரியானு சொன்னோன்னா எறும்புண்ணின்னு சொல்லுவாங்க. எறும்புகளை மட்டும்தான் சாப்பிடும். எறும்பு பொண்ணுகளை நோண்டி அதில் உள்ள எறும்புகள், அதுக்கு வந்து நாக்கு வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும். நாக்கால் அந்த எறும்புகள் வந்து கம் மாதிரி அது நாக்கில் இருக்கும். இப்போ நாக்கை இந்த ஓட்டையில் உள்ளுக்கு விடும்போது அந்த எறும்பு வந்து அந்த நாக்கில் ஒட்டி அந்த எறும்புகளை மட்டும்தான் சாப்பிடும். அதுக்கு அலுங்குன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஓடை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அந்த ஓடை எடுத்து மாலையாக இங்கே போட்டுக்குவாங்க சின்னவங்களுக்கு. இதை பார்த்தோம்னு சொன்னால்
இது வந்து தேயிலை ஆரம்பத்தில் வந்து தேயிலை சின்ன கண்டாக வைக்கும்போது கணக்கில் கண்டை வச்சுட்டு அந்த கண்டு காற்றுக்கு அங்கிட்டு ஆடி அந்த வாது வந்து உறுதி இல்லாமல் தான் இருக்கும் சின்னதாக. இப்போ அந்த வாது உடையாமல் இருக்கைக்கு இந்த 2 கம்பை இப்படி இடையில 2 வி ஷேப்பில் கட்டி அந்த கம்போடு சேர்த்து அந்த கண்டை கட்டிடுவாங்க. அப்போ எவ்வளோ தான் காற்று அடித்தாலும் அந்த கண்டு உடையாது. இப்போ இதில் இன்னொன்று சொன்னோன்னா, இப்போ இதில் அந்த கண்டுங்க உள்ள கண்டு காஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு இன்னொரு கண்டு திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு இங்கே பேர் சொல்லுவாங்க தப்பு கண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கண்டுகள்லாம் வைக்கும்போது அந்த கண்டில் ஒரு கண்டு காஞ்சி போயிடுச்சுன்னா, செத்துருச்சுன்னா இன்னொரு கண்டு வைப்பாங்க. அப்படி வைக்கிறதுக்கு சொல்லுவாங்க தப்பு கண்டு வச்சேன். இப்போ இன்றைக்கி ஆக்கள் யாருக்காச்சும் ஒரு அப்பா அம்மார்களுக்கு வேலை கொடுத்தாங்கன்னா, இன்றைக்கி என்ன வேலைன்னு சொன்னால் தப்பு கண்டு வைக்க போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பேர்னு பார்த்தா, இது சொல்லுவாங்க ஒட்டுப்பில்லுன்னு இங்கே சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு பேர் ஆடையொட்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வீட்டுக்கு ஒரு கொசு விரட்டியாக பயன்படுத்தலாம். இந்த தண்டை எடுத்து பிச்சு நெருப்பில் போட்டோன்னா அந்த வர்ற புகைனால வீட்டில் கொசு வராது. இங்கே நிறையவே இருக்குது. இதை சொல்லுவாங்க இது வந்து ஒரு பரவி போயிட்டு அது தானாக இயற்கை காற்றால் பரவி போயிட்டு முளைக்கிற ஒரு தாவரம் தான் இது. இது இந்த பறக்கிற பூவை சொல்லுவாங்க சீதாதேவியார் செங்கலிருன்னு சொல்லுவாங்க அது பேர். அது காற்று மூலமாக பறந்து, உதாரணத்துக்கு இங்கே டென்ஷன் இல்லை, அது இந்த காற்று இதாக இருக்குது. உதாரணத்துக்கு இந்தா பாருங்கள், இதுக்கு பேர் தான் சீதாதேவியார் செங்கலிருன்னு சொல்லுவாங்க. இது வந்து காற்றின் மூலமாக பரவுறது. இது வந்து இந்த தள்ளி விட்டால் இந்த பறந்து போயிட்டு இது எங்கெங்கே நிற்கிதோ அங்கே வந்து ஒரு சின்ன சின்ன விதையில மூலமாக இது வந்து வளரும். இதுக்கு பேர் சொல்லுவாங்க கருப்பட்டி கொலைன்னு ஊரில் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு உண்மையான பேர் என்னன்னு எனக்கு தெரியல. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, சுகர் பேஷண்ட் வந்து இதை சாப்பிட்டா சுகர் குறையுன்னு சொல்லுவாங்க. இந்த இலையை இப்போ சாப்பிட்டாலும் லைட்டாக அந்த கருப்பட்டி டேஸ்ட்டு வரும், கொஞ்சம் இனிக்கும் இந்த இலையை சாப்பிட்டா. இது நம்ம தாத்தாமாருக்கு ஆரம்ப காலத்தில் வேலை செய்யும் போது இது வந்து ஊரில் இல்லை. இதுக்கு என்ன பேருன்னு தெரியல. இது வெத்தலை மாதிரி இருக்கனால இது வெத்தலை இலைன்னு தான் வெத்தலை செடின்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து உரத்தை அந்த வெளிநாட்டிலேருந்து கொண்டாந்த உரத்துலேருந்து தான் விதை கொண்டாந்து பரப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாக பொய்யான்னு தெரியலை. இப்போ இது இருக்கனால தேயிலை கண்டுகளுக்கு வந்து வேர்லேருந்து வர்றதுனால இந்த வேர் வந்து லேசுக்குள்ளே பிடிங்கல. இந்த கண்டை கஷ்டப்பட்டு தான் பிடுங்கணும். இது வந்து தேயிலை இல்லாமக்கிறதுக்கான ஒரு சூழ்ச்சிங்கிற மாதிரி தான் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தாத்தா காலங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு தாவரமே இங்கே இல்லைன்னு தான் சொன்னாங்க. பார்த்திங்கன்னா மழை காலங்களில் வந்து இங்கே ஒரு இடித்ததுக்கு பிறகு அடுத்த நாள் இங்கே வந்து நிறைய ஆட்கள் பேக்கை கொண்டு வந்து காலம் போடுவாங்க இந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் மழை வந்து கொஞ்சம் நல்லா ஈரப்பதன் கூட இருக்க டைமில் வந்து இங்கே வல்லாரை வளரும். இந்த வல்லாரையில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோன்னா, அந்த பெரிய வல்லாரையை விட இது கொஞ்சம் சின்ன வல்லாரை. இப்போ ஆச்சிமார்கள் சொல்லுவாங்க பெரிய வல்லாரையில் சத்து குறைவாக தான் இருக்குமா, இந்த சின்ன வல்லாரையில் தான் நிறைய சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த காலத்தில் தாத்தாமாருக்கு விதை மூலமாக போட்ட தேயிலை. இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தோன்னா, இதுக்கு வந்து வெயிட் கூட வந்து கொடுக்கும். இது பேர் விபின்னு சொல்லுவாங்க, இது சைனான்னு சொல்லுவாங்க. ரெண்டையும் வச்சு பாருங்கள். இது வந்து விபி புதுசாக போட்டது, இது வந்து பழசு. விதைகளை பிடுங்கிக்கிட்டு தான் இதை வச்சாங்க. இந்த பழைய தேயிலையை பிடுங்கிட்டு தான் புதுசாக நட்டாங்க. தேயிலையை வந்து இந்த மாதிரி இதுக்கு பேர் சொல்லுவாங்க கொட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் தான் அந்த தேயிலை கண்டை வந்து பட் பண்ணி இதில் தான் குறிப்பிட்ட காலத்துக்கு வளர்ப்பாங்க. அந்த தேயிலையை கொண்டு வந்து தான் இப்போ இதை என்ன செய்வாங்க, இது வந்து கீழே மண் இருக்காது, மேலேயும் கீழேயும் வந்து ஓட்ட மாதிரி தான் இருக்கும். இப்போ மேலே கண்டை வச்சுட்டு இந்த பேகை அப்படியே பிரிச்சுட்டு அந்த குழியில் தான் வைப்பாங்க. அப்புறம் கடைசியாக இதுக்கு பேர் சொல்லுவாங்க கொட்டான்னு சொல்லுவாங்க. இது அவ்வளோவுமே நம்ம டீமலை ஆக்கள்கிட்ட உழைப்புன்னு தான் சொல்லலாம். இது எல்லாமே இது ஒவ்வொரு கண்டுகளுக்கும் ஒவ்வொருத்தவங்களோட உழைப்பு அவ்வளோ கொடுத்துருக்காங்க. இதுக்கு அவ்வளோ கண்டுமே எந்த ஒரு வாகனத்துலேருந்து எதுவுமே கொண்டு வரல. அவங்க கையால் தலையில் வச்சு தூக்கி தான் அவ்வளோ தூரத்துலேருந்து ஒரு ஆள் 10 கண்டு 20 கண்டு தூக்கி கொண்டு போயிட்டு தான் அவ்வளோ கண்டுகளையும் வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த வீடியோவில் வந்து நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். என்ன சொன்னால் சன்னு சொல்லும்போது எனக்குமே இந்த ஒரு தேயிலை செடியில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்றது வந்து இன்றைக்கு தான் எனக்கு தெரியும். நம்மெல்லாம் மலையகம் தேயிலை செடி கொழுந்து எடுக்கிறாங்க அப்படின்றது மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த தேயிலை காட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது அப்படின்றது இன்றைக்கு தான் எனக்கு தெரியும். அதே மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரியான வீடியோஸ் வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு நான் தரத்துக்கு காத்துட்டு இருக்கேன். என்னோட சேர்ந்து சனுசும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து சொல்லுவார்.